ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் சோயா மீட் கறி ஆக்க போகிறோம். இது பெப்பர் சிக்கன் இருக்கேன்னா அந்த டேஸ்ட்டில் தான் ஆக்க போகிறோம். எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் இன்றைக்கி சின்னொரு சோயா மீட் பேக்கெட் தான் எடுத்திருந்தேன். இது 50 கிராம் இருக்கும். சோயா மீட்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு சுடு தண்ணி ஊற்றி 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் சோயா மீட்டை ஊற வச்சிட வேணும். 15 நிமிஷத்துக்கு பிறகு சோயா மீட் நல்லாவே ஊறிக்கும். இப்போ இதை தண்ணி கொஞ்சமும் இல்லாமல் நல்லாவே புளிஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து சோயா மீட்டை சீசன் பண்ணிக்கிற வேணும். அதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. சோயா மீட் பேக்கெட்டோடே வருமேனா ஒரு சின்ன மசாலா ஷெஷே பேக்கெட் உண்டு. நான் இன்றைக்கி அது சேர்க்க போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கிற மசாலா தூள்களை வச்சு தான் நான் இன்றைக்கி சோயா மீட் கறி ஆக்க போகிறேன். அடுப்பில் ஒரு சட்டி வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கிறேன். எண்ணெய் சூடாயினத்துக்கு பிறகு அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கு பிறகு ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை நீள்வாக்கில் வெட்டி சேர்த்து நல்லாவே வதக்கிக்கோங்க. பிரியாணி ஆக்கக்குள்ளெல்லாம் வெங்காயத்தை நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராக வதக்குவோமேனா அந்த மாதிரியே வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதில் பச்சை வாசம் போக்காட்டியும் அதையுமே வதக்கிக்கோங்க. அடுத்து மசாலாவுக்கு நான் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1.5 டீஸ்பூன் வறுத்தரைச்ச மசாலா தூள் சேர்த்திருக்கிறேன். கட்டாயம் வறுத்தரைச்ச மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த கறிக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். உரப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குறையிலும். அடுத்து நாங்கள் சீசன் பண்ணி வச்சிருக்கிற சோயா மீட்டையும் இதோடவே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு பிறகு நான் இதில் ஒரு உருளைக்கிழங்க வெட்டி சேர்த்துருக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்க்காட்டி பரவாயில்ல, சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்கும். இதோடவே ஒரு தக்காளி, 2 பச்சை கொச்சிக்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை ரம்பு, வெந்தயம், கொஞ்சமாக சீரகம் இதையும் சேர்த்து வதக்கிட்டு இதில் தேங்காய் பால் சேர்த்துக்குருவோம். நான் 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்திருக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்து நல்லாவே கலந்ததுக்கு பிறகு உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நாங்கள் சோயா மீட்டை சீசன் பண்ணுறதுக்கு மட்டும் தானே உப்பு சேர்த்துருந்தோம். கறிக்கும் உப்பு தேவைன்னா அதனால் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போதாத மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லாவே கலந்ததுக்கு பிறகு ஒரு மூடியால் மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருங்க. கிட்டத்தட்ட 8-10 நிமிஷத்துக்கு அடுப்பாட்டுக்கு அப்படியே வேவட்டும். அப்போ தான் உருளைக்கிழங்கெல்லாம் வெந்து மசாலாவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கறி வெந்துருச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, உண்மைக்குமே டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்கும். வறுத்து அரைக்கிற மசாலோட ரெசிபி உங்களுக்கு தேவைன்னா என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்படி செய்கிறேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட்டாக நான் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்திருக்கிறேன். எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும். உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து எடுத்தீங்கன்னா டேஸ்ட்டான சோயா மீட் கறி ரெடி. கட்டாயம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்ன வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.